Right. So Shema meaning actually listen. Normally வந்து எப்படி சொல்றது? இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் தமிழ்ல வாசிப்போமா? ரைட். டியூட்டனாமி உபாகமம் 6வது அதிகாரத்துல 4:5 யாராவது ஒருத்தவங்க தமிழ் பைபிள் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா ஃபைன், நான் கூட வாசிக்கிறேன். யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கிறீங்களா? உபாகமம் 6:4-5. உபாகமம் 6:4-5. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Thank you, auntie. Right, so it says Israelé கேள். Right, so நம்ம நார்மலாவே வந்து எப்படி சொல்றது, பட் தமிழ்ல இந்த கான்செப்ட் இருக்குது, ரைட்? லைக் மற்ற இங்கிலீஷ்லயுமே இட் இஸ் தேர். பட் நிறைய நேரங்களில் வந்து நம்ம கேள்னோடனே இது வந்து நம்ம கேட்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் பார்க்குறோம். ஹீப்ரூவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெமான்ற வார்த்தை வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஹியரிங், லைக் இட் இஸ் ஆல்சோ டூயிங் அன் ஆக்ஷன். லைக் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னா அர்த்தம் எனக்கு ஏதோ உதவி செய்து விட்டார்னு அர்த்தம். என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னா, கேட்டார்னா he has given the attention. ஒரு ஆக்ஷன் அங்க பேக்டா இருக்குது. ஷெமான்ற வார்த்தைக்கு வெறுமன காதுல கேட்கறது மட்டும் இல்ல, அது செயல்பாடு. இப்ப நம்ம தமிழ்ல கூட அந்த மாதிரி தானே, ஏய் சொல் பேச்ச ஒழுங்கா கேளுடான்னு அர்த்தம். அவங்க சொல்றதை கேட்கிறான்னு மட்டும் இல்ல, ஒழுங்கா கீழ்ப்படிடா அப்படின்னு அர்த்தம் இருப்பாங்களே. ஸோ அதே போல ஷெமா அப்படின்ற வார்த்தைக்குமே இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் லிசனிங் வித் த இயர்ஸ், ஒரு காதுகள் வைத்து கேட்கின்ற ஒன்று மட்டும் கிடையாது. இஸ்ரவேலே கூர்ந்து கவனித்து கீழ்ப்படி அப்படின்ற ஒரு அர்த்தத்தை என்ன செய்கின்றது கொண்டிருக்கின்றது. ஷெமா இஸ்ராயேல், ரைட்? ஷெமா இஸ்ராயேல். ஷெமா இஸ்ராயேல். சைலன்ட் ஷெமா or vocal ஷெமா? Silent vocal this one? vocal silent முன்னாடி உள்ளது அந்த. Very good, right? It is a unchangeable, like silent. ஏன்னா முன்னாடி இருக்கிறது வந்து ஹிரைக் மட்டும் தானே. சாரி, நீங்க நீங்க வந்து unchangeably லாங்கா எடுக்க கூடாது. ஏன்னா வந்து இது யோது as a consonant, ஹிரைக் as a vowel. இது ஹிரைக் யோதுனா எப்படி வரும்னா, ஹிரைக் எப்படி வந்து எனக்குள்ள யோது வரும். இப்படி யோது ஹிரைக் இருந்துச்சுன்னா யோது வந்து கான்சனன்ட், ஹிரைக் வந்து வவல், அப்படி பார்க்கணும். ஓகே, ரைட்? அப்ப இந்த கேஸ்ல அப்ப பாத்தீங்கன்னா ஹிரைக்கு தான் மட்டும் தான் பார்க்கணும், யோது வந்து கான்சனன்ட். சோ அப்ப இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஷார்ட் ஓட பாக்குறீங்க. அப்ப இது இஸ் silent. Okay, Israel. Okay, Israel. Shema Israel. Okay, Shema Israel. Look at this one. What is this? Yahweh. Actually it is what, you know, Yahweh. like, Yahweh. Yahweh, like Yahweh, right? Actually like I think எல்லாருக்குமே கேக்குதுல, யாரும் கட் ஆகல இல்ல? I hope all of you able to hear, right? கேக்குதா? அது இன்டர்நெட் கட் ஆகுதா? கேக்குது. Okay, right. So Hebrew people என்ன பண்ணாங்க அப்படின்னா, so whenever they saw this word யெகோவா அப்படின்ற வார்த்தையை இவங்க பாக்குறப்ப, லைக் அவங்க வந்து இந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து உச்சரிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா, ஒரு விரும்பலன்றதுக்கு அல்ல, அது ரொம்ப சாக்ரெட், அது கடவுளே பார்த்து இவங்களுக்கு கொடுத்த ஒரு நாமமாய் அவர்கள் கருதினார்கள். யெகோவா அப்படின்ற நாமத்தை வந்து அவர்கள் வந்து, ஏனென்றால் தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறப்பதான் இந்த வார்த்தையை சொல்றார், ரைட்? இந்த தன்னுடைய நாமத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் அறிவிக்கின்றார். அப்ப இந்த நாமத்தை அவர் சொல்றப்ப யெகோவா அப்படின்ற நாமம், அதாவது இருக்கிறவராக இருக்கிறேன், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் யெகோவா, ரைட்? So I am யெகோவா மீன்ஸ் I am, நான், அவரே தான். So யெகோவா என்ற நாமத்தை அவர்கள் உச்சரிக்க, அது பரிசுத்தமான ஒரு நாமமா இருக்கின்றது என்று சொல்றதுனால, இதுக்கு அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா, ரைட், இணையா ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு அவங்க அடோனாய் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. whenever they see y sere, like y seva he vav kamets he, right? யஹ்வான் பார்த்தாலே அவங்க எப்படி தான் வாசிப்பாங்க, லைக் அடோனாய் தான் வாசிப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம சொன்னோம். சோ நம்ம கிளாஸ்ல வந்து if you want to read யஹ்வா also fine, but அடோனாய் also fine. ஆனா அட்லீஸ்ட் இந்த பிரேயர் பண்றப்ப மட்டும் நம்ம ஒரு ஹீப்ரூஸ் மாதிரியே வாசிப்போம், சரியா? ஹீப்ரூஸ் வந்து இது எப்பயுமே எப்படி தான் வாசிப்பாங்க, அடோனாய்ன்னு தான் நினைச்சுவாங்க, வாசிப்பாங்க. அடோனாய் நம்முடைய தமிழ், நம்ம இங்கிலீஷ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லார்ட் அப்படின்றத என்ன செய்யும், கேபிட்டல்ல போட்டிருக்கும். தமிழ்லையும் பாத்தீங்கன்னா வந்து யெகோவான்னு போட்டிருக்காது, என்னதான் போட்டிருப்பாங்க, கர்த்தர்னு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க,
கர்த்தர். நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ்ல கர்த்தர்னு பாக்குறீங்களோ ஹீப்ரூல அந்தந்த இடத்துல என்ன இருக்குது? யெகோவா. யெகோவா என்ன செய்து இருக்குது. எந்தெந்த இடத்துலாம் தேவன் பாக்குறீங்களோ அந்தந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏலோஹிம் இருக்கு. என்ன இருக்கும்? ஏலோஹிம் அப்படின்ற ஹீப்ரு வார்த்தை இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தர் பாக்குறீங்களோ அந்த இடத்துல யாவேன்ற வார்த்தை இருக்கும் ஹீப்ருல. எந்தெந்த இடத்துலாம் தேவன்ற வார்த்தையை பாக்குறீங்களோ அந்தந்த இடத்துலாம் ஏலோஹிம் நினைச்சு இருக்கும். ரைட், தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். இங்கிலீஷ்ல யாவே வந்தாலே கேபிட்டல் LORDன்னு போட்டுருவாங்க. ரைட், தேவன் வந்தாலே எப்பயுமே என்ன போடுவாங்கன்னா ரைட் ஏலோஹிம். ரைட், ஏலோஹிம் அது இங்கிலீஷ்ல வந்து GOD காட் நினைச்சுவாங்க போட்டிருப்பாங்க. ஓகே, ஆனா ஆனா இங்கிலீஷ்லயுமே சில நேரங்கள்ல வந்து LORD ஸ்மால் லெட்டர்ல போட்டாங்கன்னா சில நேரங்கள் வந்து அது என்ன அர்த்தம்னா சில இங்கிலீஷ் லைக் இது வந்து லார்ட் அப்படின்ற வார்த்தை அடோனாய் அப்படின்ற வார்த்தை சில நேரங்கள் நார்மல் மக்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் தென் இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை, ஒரு சாக்ரடான ஒரு நாமம் அப்படின்றதுனால ஸோ பீப்புள் தே டிட் நாட் ப்ரொனவுன்ஸ் இட். ரைட், இது ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஸோ அவங்க வந்து அடோனாயின் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் இந்த ஷெமா ப்ரேயருக்காக நம்ம என்ன செய்யுது, இது இந்த ஷெமா ப்ரேயர்ல மட்டும் யெகோவான்னு வந்தா நீங்க அடோனாய் என்ன செய்யுங்க, வாசிங்க. அதுக்கப்புறம் தட்ஸ் அப் டு யூ whether you want to read it as Adonai or Yahweh, it's fine. Okay, Shema Israel Adonai. Okay, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். First word, let's start with the first word. Okay, Shema Israel Adonai. Okay, come on. Shema Israel Adonai. Let's start this one. Shema Israel Adonai. இது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இது என்னது? லெஃப்ட் சவுண்ட். ஓகே, இது என்ன வவல் இது? இது வந்து Hatef Segol. Very good. Hatef Segol. This is what Hatef Segol. Okay, Hatef Segol. Hatef Segol na quick E sound. Okay, A almost like E na nama A sound dana. E L Hatef Segol. மேல O H No. E A U. No. Elohenu. No. Elohenu. ஹீப்ருல நிறைய நேரங்கள் எப்பப்பெல்லாம் நூ சவுண்ட் வருதோ இந்த மாதிரி நூ சவுண்ட் வந்தாலே அது வந்து எப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து ஆர் அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய எப்பப்பெல்லாம் நீங்க நூ சவுண்ட் வருதோ அல்லது நம்முடைய ரைட், எங்களுடைய அந்த நம்முடைய ரைட், நம்முடையன்ற மாதிரி அவர்ஸ் ரைட், அவர்ஸ் அப்படின்ற மாதிரி ரைட், நம்முடைய அப்படின்ற அர்த்தம். ரைட், எங்கெங்கெல்லாம் நூ சவுண்ட். அப்ப ஏலோஹேனு அப்படின்னா அர்த்தம். ஏலோஹிம்னா நமக்கு தெரியும். ஏலோஹிம்னா என்னது? காட். லைக் அப்ப ஏலோஹேனுனா அவர் காட். ஏலோஹிம்னா தேவன். ஏலோஹேனுனா நம்முடைய தேவன். ஓகே, right? So let's come from the beginning. Shema Israel Adonai. Shema Israel Adonai Elohenu. Very good, right? Shema Israel Adonai Elohenu. Elohenu Adonai. Very good. மறுபடி என்ன வார்த்தை வந்திருக்குது? Adonai. அதாவது how do you read this one? Adonai. Okay, Shema Israel Elohe, like Shema Israel Adonai Elohenu. Adonai. Very good. Read பண்ணுங்க. Right, Echad meaning one. Right, அவர் ஒருவரே கர்த்தர். Right, so அந்த மாதிரி like that's a concept. I'm sorry. Okay, I'll read it again. Okay, right, so Shema Israel Elohenu Adonai Echad. Right, Shema Israel. Right, Shema Israel அது வந்து இஸ்ரவேலே கேள் அப்படின்ற மாதிரி. Adonai Elohenu நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். ரைட், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ரைட், சோ இதான் ஒருவரேன்றதுக்கு ஒருவரே தான் இது ஒருவரே கர்த்தர். ரைட், நம்முடையன்றப்ப இது எங்க வருது? இந்த நூல வந்துருது. நம்முடைய தேவனாகிய ஏலோகே எஸ்தர், யாவே எஸ்தர். ரைட், அதனால ஷெமா இஸ்ராயேல், listen Israel, or listen and carefully pay attention, obey Israel.
Like, listen Israel, listen and obey. Like, what to obey, what to keep Adonai. in your mind? Adonai Eloheinu, One. right? Adonai Eloheinu. நம்முடைய கர்த்தர நம்முடைய லைக் கர்த்தர் நம்முடைய தேவன், ரைட்? அதே போல கர்த்தர் அவர் ஒருவரே, ரைட்? நம்முடைய நம்ம டிரான்ஸ்லேஷன்ல நம்ம கொண்டதெல்லாம் நம்ம தமிழ் பைபிள் இருக்கிற மாதிரி நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஓகே, ரைட்? சோ பியூட்டிஃபுல். ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம் நீங்க, ரைட்? ஷெமா இஸ்ராயேல். ஓகே, காதுல Shema ஷெமா இஸ்ராயேல், ரைட்? Israel, Adonai Eloheinu, Adonai ரைட்? உங்க பிள்ளைங்களுக்கு கூட இருந்தா கூட நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு தான் கிளாஸ்ல எங்க ஹீப்ரு கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்தேன் இந்த ஷெமா பிரேயர்மே. அவங்க சொன்னேன், ஷெமா இஸ்ராயல்னே இப்ப பார்த்தா சொல்றாங்கடா, உங்க பேரையும் போட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ரைட்? பையங்க லைக் பீப்புள் ஸ்டார்டட் டு சே, லைக் நான் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் ஷெமா ஐசக், Adonai Eloheinu, Adonai Echad, right? So this is a good reminder. Actually, நல்ல ஒரு ரிமைண்டர். ஏன் தெரியுமா? Many time like we don't go and worship other gods. மற்ற கடவுள்கள் நம்ம போய் வணங்குறது கிடையாது. But still then, sometime அவருக்கு கொடுக்கிற ப்ரையாரிட்டி, அந்த எஹாத் அப்படின்ற வார்த்தை வந்து அவர் ஒருவரேன்னு இருக்குது. அதே போல ஒரு ப்ரையாரிட்டி அர்த்தத்தையும் அவங்க கொடுக்குது. ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு முக்கியத்துவமானவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் நினைச்சு கொடுக்குது. பிகாஸ் பிரைமரி அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது. சோ அவர் ஒருவரே அப்படின்றப்ப he is the first place. அவர்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே போல அவர் ஒருவரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ மெனி டைம் நமக்கு நம்ம வந்து அவருக்கு உண்டான அந்த பிரைமரி பிளேஸ் கொடுக்க மறந்துடும். அது மட்டும் இல்லாம வந்து அநேக நேரங்கள்ல வந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள்கிட்ட உதவி போய் கேட்கறதுக்கு பதிலாக நிறைய ராஜா கிட்ட போய் நின்றுவாங்க. நிறைய அதை கூட ஆண்டவர் சொல்லுவார், நீ அநேக நேசர்களை தேடி போனாய் அப்படின்ட்டு நிறைய ப்ராஃபிட்டிக் புக்ஸ்ல அப்படி வரும். ஆண்டவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்காம பக்கத்து ஒரு ராஜா கிட்ட எல்லாம் போய் கேட்பாங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப ஜெலஸா இருக்கும். வாட் இஸ் திஸ் மேன், கம் ஆன், ஐ எம் யுவர் பிரைட் குரூம், நான் உங்களுடைய மனவாளனா இருக்கிறப்ப நீ போய் இப்படி மற்ற தேசத்து மக்கள்கிட்ட போய் நினைக்கிறீங்க. சோ அப்படின்றப்ப ஆண்டவருக்கு வந்து மற்ற தெய்வர்களை போய் வணங்குறது மட்டும் இல்ல, மற்ற மனிதர்கள்ட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்காம மற்ற மனிதர்கிட்ட போய் உதவி கேட்டா கூட அது வந்து போய் ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி தான் ஆண்டவர் பாக்குறாரு. ஸோ மெனி டைம் வந்து சில நேரங்கள் நம்முடைய தேவன் ஒருவரே அவர் தான் பிரைமரி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அவசரத்துல மறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரவேலர்கள் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் இந்த பிரேயர் பண்றாங்க. ஷெமா இஸ்ராயேல், அடோனாய் எலோஹேனு, அடோனாய் யெஹாத். So whenever they pray, அவங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரேயர்ல அவங்க உட்கார்றப்ப அவங்க பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். Right? So when இந்த ஒரு ஸ்ட்ராங் டீச்சிங்ஸ் வந்து ரொம்பவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மிஸ் ஆனதுனாலதான் இன்னைக்கு நிறைய யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நிறைய பெற்றோர்கள் பயங்கரமா இருக்காங்க. பிள்ளைங்கள் வந்து அப்படியே விட்டுட்டாங்க, கடவுள் ஏத்தியஸ்டிக் பிலீவ் போயிட்டாங்க, நாத்திகவாதிகளாக மாறிவிட்டாங்க. ஸோ அதனால இட் இஸ் வெரி ட்ரூ. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ரைட்? நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்து நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி வாசிக்கிறீங்களா? ஷெமா இஸ்ராயேல், அடோனாய் இஸ்ராயேல், அடோனாய் எலோஹினு, அடோனாய் யெஹாத். Very good. Super. Okay, great. So let's go to the next verse. Okay, right. வாசிங்க இத. வே அஹப்தா right? Ve ahavta. Silent okala this one? Silent. Okay. That's why ve ahavta. Okay, ve ahavta. Ve ahavta. In the Hebrew word ahav meaning love. The Hebrew word ahav partana, right? Love, right? So ve ahavta meaning love the Lord, love the Lord. Love வந்து அநேக நேரங்கள வந்து இன்னைக்கு ஒரு அப்டிராக்ட் ஃபீலிங்ஸாவே வச்சுட்டாங்க. லவ் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஏதோ வந்து நம்ம ஃபீல் பண்ற ஃபீலிங் ஒண்ணு கிடையாது. when you say you love somebody, you do something for them, right? லைக் அவங்க ஆண்டவர் சொல்றது நேசிக்கிறான்னு சொல்றப்ப தாவீது யோனத்தானை சிநேகித்தான் அப்படின்ற வார்த்தை கூட அகாவ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சோ எல்லாம் அந்த மாதிரி நிறைய இடங்கள் அகாவ் பயன்படுத்திருக்கிறது. அகாவ் வார்த்தை வந்து மனிதர்கள் மேல் இருக்கிற அன்புக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே நேரத்துல வந்து கடவுள் மக்கள் மேல் இருக்கிற அன்புக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த எல்லா அகாவ்லயுமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் அகாவ், right? It is not just a feeling, oh I love God, எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். பட் பிடிக்கும் அப்படின்றது வந்து it doesn't stop there. அகாவுடைய சென்ஸ் அங்க ஃபுல்ஃபில் ஆகல. அகாவுடைய சென்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா நம்முடைய அன்பு என்னைக்கு ஒரு அவுட்புட்ல வெளியே காண்பிக்கப்படுகின்றதோ,
தாவீது யோனத்தானை தன் உயிரை போல சிநேகித்தான் அப்படின்றது வந்து யோனத்தானுக்காக அவர் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் பயங்கரமா வெளிப்படுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஏதோ வந்து உட்காந்து அவருடைய ஸ்டோரிஸ் சும்மா உட்காந்து ஓ யோனத்தானா ரொம்ப பிடிக்கும் நல்ல பையன் நான் அவனை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு திங்ஸ் மட்டும் இல்ல. இட் இஸ் லைக் அவருடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அவர் எவ்வளவு தூரத்துக்கு நேசித்தார் என்பதை காண்பித்தது. ஸோ அஹாவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், அஹாவ் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். ஸோ அப்ப நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம் கடவுள் நேசிக்கிறோம் என்று சொல்றது ஸோ அது வந்து ஒரு செயல்பாட்டுடன் இணைந்தது. நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் நான் அவருக்காக ஏதோ செய்கின்றேன், அவரிடமாய் அதிக நேரம் செலவழிக்கின்றேன். ஸோ அவரோடு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ தட்ஸ் how it has to be understood. அஹாவ்தா, right? Like அஹாவ்தா அப்படின்னா like you shall love. like இந்த இடத்துல எப்படின்னா you like நார்மலா வந்து அத்தா அப்படின்ற வார்த்தை தான் யூக்கு பயன்படுத்துவோம். நீங்க அடுத்தது படிப்பீங்க. ஸோ அந்த அத்தாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் தா அப்படின்னு வரும், ரைட்? ஸோ you shall love, you shall love, right? you shall love அப்படின்ற மாதிரி வரும், right? வே அஹாவ்தா, you love. இந்த வார்த்தை வாசிங்க. what is this? Yet. Okay, yet. இந்த எத் அப்படின்ற வார்த்தை வந்து ஹீப்ரூல நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க. ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி ஷெரையோட வந்திருக்கும், ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி செகோலோட கூட வச்சிருந்திருக்கும். இந்த எத் அப்படின்ற வார்த்தை ஹீப்ரூல இதுக்கு வந்து நார்மலா வந்து இதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. இந்த வார்த்தை வந்து இது வந்து ஒரு குறியீடு மாதிரி தான். இது என்னது? இது ஒரு குறியீடு, ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. ஒரு இண்டிகேட்டர் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது? நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் இருக்கும்? சப்ஜெக்ட், verb, object. சென்டென்ஸ் ஆர்டர் இப்படி தானே இருக்கும். சப்ஜெக்ட், verb, object இப்படி இருக்கும். ஸோ நம்ம நார்மலா if I say a cat killed the rat அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? நம்ம கண்டிப்பா தெரியுது ராட்டை எதுதான் கொண்டுச்சுன்னு தெரியுது, கேட். லைக் இது நம்ம பார்த்துட்டு எப்படி வாசிக்க மாட்டோம். ராட் ஒரு எலி வந்து பூனையை கொண்டுச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இந்த ஹீப்ரூல வந்து அநேக நேரங்கள்ல வந்து வேர்ட் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப சில நேரங்கள் வந்து பெர்ஃபெக்டா இருக்காது. சில நேரங்கள் வேர்ட் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா, அந்த சென்டென்ஸ் ஆர்டர்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்காது. சில நேரங்கள் வந்து எது நம்மளுக்கு கரெக்டா அதோடைய ஆப்ஜெக்ட்னு தெரியாது, ரைட்? நம்மளுக்கு அதனால வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் லைக் சென்டென்ஸ்ல ஓரளவு சப்ஜெக்ட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். லைக் இதுல எது ஆப்ஜெக்ட் நம்ம குழப்பம் வரும். அதே போல முக்கியமா எது டைரக்ட் ஆப்ஜெக்டோ அந்த டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி இந்த எத் வந்து என்ன செய்யும்? குறிக்கப்பட்டிருக்கும். இந்த எத் அப்படின்னு நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அது ஒரு சிக்னல் கொடுக்குது. அடுத்து வர்ற வார்த்தை தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா you shall love அப்படின்றது வந்து இட் இஸ் a verb, right? you shall love, இது வந்து verb, subject, verb is the. and what is the object? what do I love? எதை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த எத்து சொல்றது அடுத்து வர்ற வார்த்தை தான்ப்பா முக்கியம், அதுதான்ப்பா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, what I shall love? I shall love Adonai. I shall love Adonai. அப்ப எத் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எத்த வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் மார்க்கர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைரக்ட் ஆப்ஜெக்ட் மார்க்கர். direct object marker. It means it's a direct object marker. Okay, right. So it வந்து it's a direct object marker வந்து அது வந்து என்ன செய்கிறது நமக்கு அறிமுகப்படுத்துகிறதுனால. so that is what it. அது வந்து எத்துக்கு வந்து எந்த மீனிங் என்ன செய்யாது கிடையாது. எத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எதுவுமே என்ன செய்யாது கிடையாது. so it is a direct object marker. Okay, great. so அப்ப you shall love Adonai. like ve ahavta et Adonai. ve ahavta et Adonai. Let's read. Let's go to the next one. What is one? Once again, Eloheka. very good. Eloheka. Okay, Eloheka. Right? Elohim அப்படின்ற வார்த்தையினுடைய சுருக்கத்தை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கா, நார்மலா கான்ற வார்த்தையுமே வந்து யூ அப்படின்ற ஒரு அர்த்தம். லைக் கா அப்படின்ற ஒரு வார்த்தை, ரைட்? எலோஹேகா மீன்ஸ் வாட்? யுவர் காட். எலோஹேகா மீன்ஸ் வாட்? யுவர் காட், ரைட்? யுவர் காட், ரைட்? உன் தேவனாய கர்த்தர், லைக் உன் தேவனாய கர்த்தர் அப்படின்ற அர்த்தத்தை என்ன செய்து கொடுக்கின்றது, ரைட்? எலோஹேகா மீன்ஸ் யுவர் காட். what God? your God. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், ரைட்? உன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் இந்த இங்க எனக்குள்ள பாருங்களேன், அதான் உன் தேவனாகிய கர்த்தர்.
love the Lord like your God. Okay, love the Lord your God. அப்ப நீங்க எப்பயுமே அடோனாய் எலோஹேக்கா அப்படின்றத நீங்க சேர்த்து கூட வாசிக்கலாம். ஏன்னா வந்து இது 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 வந்து ஒரு 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 ஃப்ரேஸா இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி. ஓகே, அப்ப நீங்க எப்படி வாசிப்பீங்க? ஓகே, சாரி. ஓகே, வாசிக்க மகள ஃபர்ஸ்ட் வந்து வே அஹாஃப்தா எத் அடோனாய் எலோஹேக்கா. அடோனாய் எலோஹேக்கா. ஓகே, வேற மத்தவங்க ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வே அஹாப்தா அடோனாய் எலோஹேக்கா. எலோஹேக்கா. சூப்பர், ரைட். வே அஹாஃப்தா எத் அடோனாய் எலோஹேக்கா. அஹாவ்னா அர்த்தம் என்னது? அஹாவ்னா லவ். ஓகே, அஹாஃப்தானா you shall love. You shall love the Lord, like you shall love the Lord your God, right? Your God. Okay, right? So this is God. your God. Okay, right? So இப்ப இது வாசிப்போமா? இது வாசிப்போம். Let's read this one. Because Because. Okay, so ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் here, right? நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு இதுல, ரைட்? இந்த மாதிரி ஒரு இதுல, ரைட்? நார்மலா வந்து இப்போதைக்கு நான் இதை பத்தி இன்னும் உங்களுக்கு கிளியரா டீச் பண்றேன். இந்த மாதிரி பேக் கால் இருக்கட்டும், அல்லது வெறுமனை இந்த மாதிரி இப்படி வந்து ஹைஃபன் வச்சு அடுத்து ஏதாச்சும் வரும், ரைட்? இந்த மாதிரி காஃப் வந்து காமெண்ட்ஸ் வந்து ஒரு லாமத் வந்து அடுத்து ஹைஃபன் வச்சு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காஃப், இந்த மாதிரி கால் அப்படின்ற இந்த வார்த்தையில வந்து நார்மலா வந்து இது வந்து கால் கிடையாது, இது வந்து காமெட்ஸ் ஹட்டூஃப். இது என்னது? இது காமெட்ஸ் ஹட்டூஃப். காமெட்ஸ் ஹட்டூஃப்னா இது என்ன சவுண்ட்? ஆ சவுண்டா ஓ சவுண்டா? ரைட். நான் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படின்னு. ஏன்னா நம்ம இதுக்கு நம்ம சிலபிஃபிகேஷன் படிக்கணும். அது படிச்ச அப்புறம் தான் இது நம்மளுக்கு கிளியரா புரியும், சரியா? அதனால வந்து இப்ப அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு காமெட்ஸ் வந்து லைக் ஒரு காஃப் வந்து லாமத் வந்து ஒரு ஹைஃபன் மாதிரி மக்கேஃப் வந்து அடுத்து வேற எந்த வார்த்தைகள் வந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த காலை வந்து கால்னு வாசிக்காதீங்க, கோல்னு வாசிங்க. எப்படி வாசிப்பீங்க? கோல். அப்ப நீங்க வாசிங்க, எப்படி வாசிப்பீங்க இத? பெக்கோல். எப்படி வாசிப்பீங்க? பெக்கோல். ஓகே, பெக்கோல். பெக்கோல். இத வாசிங்க அப்படியே. அதுக்கப்புறம் ஓகே, இந்த கோல் வந்தாலே என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி கோல் இது வந்துக்கல. வூவெக்கோல். வாட் இஸ் ஒன்? ரெண்டு ஷெவா வந்திருக்குது. அப்ப எப்படி வாசிப்பீங்க இத? NA. இது அப்படி எஸ், இது வந்து எஸ் மாதிரி. EKA. வெரி குட். நஃப்ஷிகா. வூவெக்கோல் லைக் ரைட். நம்ம முன்னாடி வருவோம். பெக்கோல் லெவாவிகா வூவெக்கோல் நஃப்ஷிகா. Okay, wooveckol, right? மறுபடியும் அதேதான். wooveckol. Right? Superb. Right? All of you read. ரொம்ப கடவுள் உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்காரு, விசேஷத்தை ஞானம் கொடுத்துருக்காரு. I'm so happy about it. Okay, great. Okay, nice. So let's read it now. Okay, I think reading. Okay. Great. So wasing it from the beginning. Adonai
இது வரைக்கும் ஒரு பிரைஸ் வச்சுக்கோங்க. வே ஹாஃப்தா எட் அடோனாய் எலோஹேகா. ரைட்? சோ whom do you love? வே அஹாப்தா எட் அடோனாய் எலோஹேகா. உன் தேவனாய் கர்த்தரிடமாய் அன்பு கூறு. எப்படி அன்பு கூறணுமா? பெகோல் லெவாவ்கா. With all your heart. Like all means all. Be means with ன்னு அர்த்தம். Bena with ன்னு அர்த்தம். Bekol அப்படி சொல்றப்ப with all your heart. All your heart. Heart அப்படின்றப்ப ஹீப்ரூல வந்து லேவ் அப்படின்ற வார்த்தை இட்ஸ் நாட் only talking about a pumping heart. ரைட்? அந்த காலத்துல வந்து ஹீப்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்ல மனசுல நான் சிந்திச்சேன் மனசுல அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்டை காட்டிலும் அந்த நாட்கள்ல வந்து ஹீப்ரூல ஹார்ட் அப்படின்னாலே ஹார்ட்டே வந்து ஒரு சிந்தனை ஒண்ணுதான். இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனுடைய வழிகள் இருக்கின்றது. அவங்களை பொறுத்தவரை வந்து மைண்டை வந்து எப்படி சொல்றது, மைண்ட் தனியா ஹார்ட் தனியா அப்படி ரொம்ப பிரிச்சு பார்க்கல. கிரீக் மக்களை மாதிரி பிரிச்சு பார்க்கல. they believed in the heart தான் வந்து it's a seat of all the emotion, the will. ரைட்? நம்முடைய எல்லா உணர்வுகளுக்கும் நாம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் அதுதான் அதனுடைய இடமாக இருக்கிறது. இருதயம் தான் அதனுடைய இடமாக இருக்கிறது சொல்றாங்க. அப்ப என்னுடைய இருதயம் என்னுடைய முழு இருதயத்தோடும் அப்படின்றப்ப முழுமையான ஒரு விருப்பத்தோடும் முழுமையான ஒரு சித்தத்தோடும் என்னுடைய முழு உணர்வுகளோடும் நான் கர்த்தரை நான் அன்பு செலுத்த வேண்டும். இட் இஸ் நாட் தட் somebody is forcing me. ரைட்? ஏதோ நான் ஃபோர்ஸ் பண்ணப்படுறேன் அல்லது என்னுடைய தேவைகளுக்காக நான் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி சரி நான் ஜெபமானாதான் என் தேவைகள் நடக்கும்ன்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நான் அவர் மேல் அன்பு செலுத்துறது கிடையாது. ரைட்? ஸோ this slave என்னுடைய இருதயத்திலிருந்து நான் முடிவெடுக்கிறேன். I am going to love him. Right? I'm going to love him. So அப்படின்றப்ப இருதயம் அப்படின்றப்ப not just a pumping heart, ஏதோ ஒரு பிசிக்கல் ஆர்கன் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு முடிவெடுக்கும் அந்த திறனை அதை குறித்து பேசுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. So it's a seat of emotions. Right? நானாக முடிவெடுத்து நான் அவர் மேல் அன்பு செலுத்துகிறேன். நான் அவர் மேல் அன்பு செலுத்துகிறேன். It is not that I'm forced to love him, but like I'm just loving him. Right? I'm just loving him. Like bekol lebavka. அதுக்கப்புறம் வு bekol nafsheka. நஃப்ஷேகான்ற வார்த்தை வந்து நஃபேஷ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருது. நெஃபேஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம்னா ஆத்மா. லைக் முழு ஆத்மாவோடும். அந்த காலத்துல வந்து முக்கியமா வந்து கிரீக்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து இந்த சோல பாடியை ரொம்ப செப்பரேட் பண்ணி டைகாட்டமைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவங்க வந்து நெஃபேஸ் அப்படின்னாலே வந்து நார்மலா லிவிங் பீயிங், ஒரு வாழும் உயிரினம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஒரு வாழும் உயிரினம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஸோ நெஃபேஸ் அப்படின்னா அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ ஒரு வாழ்கின்ற ஒரு உயிரினம், லைக் ஆல் தி லிவிங் பீயிங்ஸ், லைக் அவங்க வாழ்கின்ற ஒரு உயிரினமா இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை, அவருடைய முழு மனுஷிகத்தை அவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு நெஃபேஷா, ஒரு ஆத்மாக தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ரைட்? ஸோ அப்படின்றப்ப அவர்களுடைய முழு சரீரத்தின் மூலமாக, ரைட், அவருடைய முழு சரீரத்தின் மூலமாக, லைக் நெஃபேஷ் அப்படின்றப்ப அவர்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த சரீரம், அந்த சரீரத்தினுடைய தன்மைகள், இது எல்லாவற்றின் மூலமாக அவர்கள் கர்த்தரை என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நெஃபேஸ்ல வருது. அதுக்கப்புறம் வந்து ஊவெக்கோல் மெயோதேகா அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம தமிழ்ல வந்து முழு பலத்தோடு அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ்லயுமே வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெயோத் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஸ்ட்ரென்த்ன்ற அர்த்தம் ரொம்ப இல்லை. லைக் ஸ்ட்ரென்த்ன்ற அர்த்தத்தை காட்டிலும் நார்மலா வந்து மெயோத் அப்படின்ற வார்த்தை ஹீப்ரூல எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் மெயோத்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். மெயோத்னா ரொம்ப. ரைட்? ஆண்டவர் வந்து எல்லா நாளையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஆறாம் நாள் எல்லாத்தையும் அவர் படைக்கிறார் பாருங்களேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நல்லது என்று கண்டார் அப்படின்னு நினைச்சு செஞ்சிருக்கும். ரைட்? தேவன் அது எல்லாவற்றையும் பார்த்து நன்றாக இருந்தது. சாயங்காலம் லைக் அது எல்லாவற்றையும் மிகவும் நல்லது என்று கண்டார்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது இட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றப்ப ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா மெயோதிட்டோ அப்படின்னுவாங்க. மெயோதிட்டோ ரொம்ப, லைக் அதான், லைக் உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு ஆத்மாவோடும் உன்னுடைய முழு எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு அர்த்தம். எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படின்னா வித் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ். அது வந்து ஒரு வெறுமனே ஒரு பலன் அப்படின்னு மட்டும் கிடையாது. என்னுடைய இன்டெலெக்சுவலா இருக்கலாம், என்னுடைய ஞானமா இருக்கலாம், என்னுடைய செயல்பாடுகளா இருக்கலாம், என்னுடைய டேலண்ட்ஸா இருக்கலாம், என்னுடைய கிவிங்ஸா இருக்கலாம், லைக் என்னுடைய கொடுக்கும் இந்த திறனா இருக்கலாம். ஸோ என்னுடைய எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளடக்கி இருக்கிறது தான்
உன்னுடைய ரொம்ப அப்படின்ற மாதிரி லைக் எக்ஸீடிங்லி லைக் வாட் எவர் தட் யூ ஹேவ் வித் எவ்ரி திங் லைக் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொடுக்கல ரொம்ப கொடுத்துட்டான் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அந்த மாதிரி ரைட் மெயோத் அப்படின்னா லைக் நீங்க எல்லாவற்றையும் அதிகமாக கொடுத்து அவர் மேல் செலுத்துகின்ற அந்த அன்பை என்ன செய்கின்றது காண்பிக்கின்றது. ஸோ வே அஹாஃப்தா எட் அடோனாய் எலோஹேகா Bekol levavka, u bekol nafsheka, u bekol meyodeka. Like it's so beautiful prayer. Okay, beautiful prayer. நீங்க கூட நீங்க லீவ் வீட்ல அப்படியே இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், யாராச்சும் ஒரு சில ட்ரை பண்ணி நீங்க மனப்பாடமா சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஃபைன், இட்ஸ் நாட் அ காம்படிஷன் அட் ஆல். ஸோ இது நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். ஷெமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேகா அடோனாய் யெகா வே அஹாப்தா எட் அடோனாய் எலோஹேகா Bekol levavka, vu bekol nafsheka, vu bekol meyodeka. Right? So நீங்க ஹீப்ரூலே படிச்சு நீங்க ஹீப்ரூலே நீங்க அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரைட்? யூ கேன் டீச் டு யுவர் ஹார்ட். உங்க இதயத்துக்கு நீங்களே டீச் பண்ணிட்டே இருக்கலாம். ரைட்? ஸோ இல்லை நீ உன்னுடைய தேவனிடமாய் அன்பு செலுத்தணும், முழு இதயத்தோட நீயா விருப்பப்பட்டு சித்தப்பட்டு முழு ஆத்மாவோட உன்னுடைய வாழ்கின்ற உனக்கு தேவையான உன்னுடைய எல்லாவற்றையும் வைத்து அதே போல மெயோதேக்கா உன்னுடைய முழுமையும் அவருக்கு கொடுத்து லைக் அவன்கிட்ட என்ன இருக்கிறதோ ரொம்ப அதிகமா நீ அவர்கிட்ட அன்பு செலுத்தி. So that's the beauty of this verse. Okay, right? That's the beauty of this verse. Okay, great. Right? So otherwise every one of you done a good reading. Right? நல்லா அழகா வாசித்தீங்க. I'm so happy. Okay, great. Okay, one last time quick வாசித்தங்க பார்க்கலாம். From the beginning எல்லாரும் சேர்ந்து அப்படியே என் கூட சேர்ந்தே நீங்க வாசிட்டே வாங்க. Okay, let's start from the beginning. Okay, Shema, come on. Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Echad Ve'ahavta Ve'ahavta Et Adonai Eloheka Bekol Levaveka Uvekol Nafsheka Bekol Meyodeka. Wonderful. Nice. So good. Great. Right? So let's இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செய்யணும் போகிறோம். ஸோ we're going to study and another thing actually. இதுவரைக்கும் நடத்துனதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதா? எனிதிங் யூ வாண்டட் டு ஆஸ்க்? ஏதாச்சும் ஒரு சில காரியங்கள் நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது சந்தேகங்கள்? ஓகே, ரைட். ஸோ வேற எந்த சந்தேகங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலி லைக் வி வில் கோ டு அ நெக்ஸ்ட் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். நம்ம வந்து போன வட்டம் வந்து லைக் we looked at two things actually, right? முக்கியமாக ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் டைம் ஆனனால நம்ம அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம், இது ஸ்டாப் பண்ணிட்டோம். லைக் we started to look at the accents. லைக் என்ன பார்க்க ஆரம்பிச்சோம்? accents, right? So accents. ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் லைக் எப்படி வந்து ஒரு ஆக்சென்ட்ஸ் வந்து இதாகுது. லைக் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் டிஸ்ஜங்க்டிவ் ஆக்சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போனட்டே பார்த்தோம் ஒரு வசனத்தினுடைய பாதியை நம்ம ஏன்னா ஹீப்ரூல ரொம்ப கமா பார்க்க முடியல, ரொம்ப செமிகோலன் பார்க்க முடியல, ரொம்ப வந்து ஃபுல் ஸ்டாப் லைக் ஃபுல் ஸ்டாப் ஓரளவு இருக்கு, சோப் பசுக்கு இருக்குது, ரொம்ப கமா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நம்ம இதை வந்து நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்ம நினைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் ஷோ யூ ஃப்ரம் த வேர்ஸ், பைபிள் வேர்ஸ்லேருந்து நான் காமிக்கிற ஒரு விஷயம். ஓகே, பைபிள் வேர்ஸ்லேருந்தே ஒரு எக்ஸாம் காமிக்கிறேன்.
ஓகே, கிரேட். ஸோ ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இந்த இது இது வந்து ஜெனசிஸ்ல இருக்கிற ஒரு வசனம். ஜெனசிஸ் 1. ஓகே, ஜஸ்ட் மேக் இட் லிட்டில் மோர் பிகர். ஓகே, இது வந்து சாரி, ஜெனசிஸ் 1. ஓகே, ஜெனசிஸ் 1. எல்லாருக்குமே இந்த ஸ்க்ரீன் தெரியுதுல? Are you able to see the screen? தெரியுதுண்ணா. ஓகே, ஓகே. தெரியுது. ஸோ ஓகே, ரைட். ஸோ இங்க பாக்குறீங்க, பெரஷித் bara எலோஹிம் எத் ஹஷமாயிம் வேயத் ஹாரட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்குறீங்க. ஸோ இதுல நிறைய இந்த மாதிரி தான் ஹீப்ரு பைபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு புள்ளி, இங்கே மாதிரி ஒரு புள்ளி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக அங்கங்கே இருக்கிறத வந்து லைக் நம்ம வந்து ரொம்ப வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம படித்தாதான் நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, கிரேட். ஸோ இந்த முதலாவதாக வந்து நம்ம இப்போ என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து இந்த வசனங்களை பாதியாக அவங்க பிரித்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் செஞ்ச வேலை? இதெல்லாம் யார் இது நமக்கு கிளியராக காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து மாஸ்டரிட்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ they are showing like what is this thing, like இது வந்து இது எப்படி நம்ம பிரிக்கணும், எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிளியரான செய்யறாங்க, காண்பிக்கிறாங்க. ஸோ முதலாவதாக ஒரு ஆக்சென்ட் மார்க்கர் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் வந்து அந்த ஆக்சென்ட் மார்க்கர். ஓகே, லைக் சாரி, இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் மினிட், I'll just copy some verses. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதான் அந்த மொத வருஷன் வச்சுக்கோங்களேன். மொத வருஷத்துல இந்த ஒரு சின்ன ஒரு இப்படி ஒன்று பார்க்குறீங்களா? ரைட், சின்னதா. ரைட். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன், சின்னதா. ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில வெர்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப நார்மலா இப்படிதான் இருக்கும். சில வெர்ஷன்ஸ்ல ரொம்ப நார்மலா இது வந்து இப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ என்னோட ஹீப்ரு பைபிள்ல மேபி ஐ கேன் ஷோ திஸ் டு யூ. இது உங்களுக்கு கிளியரா தெரியுமான்னு தெரியல. பட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாவதாக இந்த 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 வசனங்கள்ல இப்படி இருக்கும். ரைட், எலோஹிம் அப்படின்ற இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு மார்க்கரை பார்த்துக்கோங்களேன். இந்த சாஃப்ட்வேர்ல கூட இது கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ரைட். ஆனா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இந்த விஏவே தலைகீழா போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, ரைட், விஏவே இப்படி தலைகீழா போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ரைட். ஸோ இந்த வசனத்துல எங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா என்ன அர்த்தம்னா, அது வந்து அந்த வசனத்தினுடைய அந்த பாதியா இருக்கும். அந்த வசனத்தினுடைய அந்த அந்த சென்ஸ்ல, அதாவது அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் பிடிச்சிருப்பாங்க, பாதியா இருக்கும். அப்ப பாருங்க, பெரஷித் bara Elohim, Bereshit bara Elohim, like in the beginning created God, like God created. In the beginning God created. So that's one phrase. அது வந்து ஒரு சென்ஸ் கொடுக்கல. In the beginning God created. அதுக்கப்புறம் அடுத்த வரி நமக்கு என்ன சொல்றதுன்னா, என்ன படைச்சாரு? எத் நான் சொன்னேன்ல, எத்னா என்ன அர்த்தம்? எத்துக்கு ஏதோ அர்த்தம் இருக்கா இல்லையா? இல்ல. இதோட பேர் என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட் மார்க்கர். ஓகே, in the beginning God created. ஒரு கமா மாதிரி, கமானா இது வந்து ஒரு மேஜர் டிஸ்ஜங்க்டிவ் ஆக்சென்ட். டிஸ்ஜங்க்டிவ்னா இந்த வசனத்தை இங்க பிரிங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது வந்து, அதாவது இது ஒரு ஃபர்ஸ்ட் சென்ஸ். அதுக்கப்புறம் எத் ஹஷமாயிம். ரைட், ஹஷமாயிம்னா ஹெவன்ஸ். ரைட். எத், வாட் இஸ் தி லார்ட் கிரியேட்டட்? சொல்றது, அவர் வானங்களை படைத்தார். அது மட்டும் இல்லாது வேயத்னாலுமே மறுபடியும் எத் இருக்குது. அதுக்கப்புறம் ஹா அரட்ஸ். அர்த்தம். எரட்ஸ்னா என்ன படிச்சீங்க? எரட்ஸ் vocabulary. Earth. Okay. Oh, okay, right. In the beginning God created
the heavens and the earth. So முதலாவதாக எங்கெல்லாம் நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்க பாக்குறீங்களோ, so what does it tell you is என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து பாதையை பிரிங்க. so இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அத்னாக். இதுக்கு பேர் வந்து என்னது? அத்னா. எழுதிக்கோங்க எல்லாரும். ரைட், அத்னா. அத்னான்னு போட்டு இந்த மாதிரி ஒரு வி மாதிரி இப்படி சிம்பிள் போட்டுக்கோங்க. ஒரு வி. இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த கடைசி சிலபல்ல வரும். கடைசி சிலபல் நான் சிலபல் உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த வார்த்தையினுடைய கடைசி சிலபல்ல நிச்சயம் இந்த மாதிரி இப்படி காமிக்கும். ரைட். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு குறியீடை பார்த்த உடனே நீங்க வந்து என்ன செய்யணும்னா நீங்க ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து அந்த அதாவது அது வந்து அந்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் திங். நீங்க போக போக நீங்க அடுத்து நம்ம எக்ஸிஜீசஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போவோம். அடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவல்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இதை வந்து கிராமர்ல நம்ம உட்காந்து ஒரு வசனத்தை ஆராய்ச்சி செய்யறப்ப ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் சென்ஸ், செகண்ட் சென்ஸ், ஓகே அப்ப இந்த வசனம் இங்கேயே புரியுது, அப்ப இந்த மீனிங்கை நம்ம இங்க கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளா ஏன்னா இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட், இந்த மாதிரி ஒரு சிம்பிளை பார்த்த உடனே இந்த வசனத்தினுடைய இது பாதி அப்படின்ற மாதிரி என்ன செய்து காண்பிக்கின்றது. ஓகே ரைட். ஸோ அப்ப இந்த சிம்பிள் பேர் என்னது? இப்படி விஏவே தலைகீழா போட்ட மாதிரி தான் அந்த சிம்பிள், அந்த ஆக்சென்ட் மார்க்கர். இது என்ன சொல்றாங்க? ஆக்சென்ட் மார்க்கர். இந்த ஆக்சென்ட் பேர் என்னது? அத்னாக். ஓகே, அத்னாக். அத்னாக். அத்னாக் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ஜங்க்டிவ் ஆக்ஷன். என்ன ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க. டிஸ்ஜங்க்டிவ் ஆக்சென்ட். டிஸ்ஜங்க்டிவ்னா இது பிரிச்சு காண்பிக்கின்ற ஒரு ஆக்ஷன். அந்த மாதிரி அதாவது பிரிச்சு காண்பிக்கின்ற ஒரு ஆக்ஷன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆக்சென்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா சிலூக். அதுக்கு பேர் என்னது? சிலூக். SILUQ. ஓகே, சிலூக். சிலூக். ஓகே, சிலூக். ஓகே, சிலூக் இங்க எழுதியிருக்கேன். ரைட், சிலூக். சிலூக் எப்படி இருக்கு அப்படின்னா ரைட், சிலூக் வந்து ஒரு சின்னதா இப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கும். ரைட், சிலூக் எப்படி இருக்கு அப்படின்னா சிலூக் எப்படி இருக்குன்னா ஒரு சின்னதா இப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஓகே, இங்க சின்னதா இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்குது. எங்க வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் வசனத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, இப்படி ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி இருக்கு. எங்க இருக்குது? லாஸ்ட் அந்த வேர்ட் லாஸ்ட் லாஸ்ட். வெரி குட். இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்களேன். வெரி குட். சோ இதுதான் சிலூக். சிலூக் இது பேர் என்னது? சிலூக். சிலூக்குடைய வேலை என்ன அப்படின்னா ரைட், இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் அல்லது த லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் என்ன செய்யும் சொல்லும். லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் ரைட் எது அப்படின்றத காண்பிக்கும். ரைட், அத்னாக்க பார்த்தவொடனே அது வந்து நம்ம சொல்றோம் இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் என்ன செய்து இருக்குது, வசனத்தின் முதல் பாதை இது. சிலூக்க பார்த்தவொடனே வசனத்தினுடைய கடைசி பாதை இது அப்படின்றத நமக்கு என்ன செய்யும் நம்ம நோட் பண்ணணும். இது வந்து ரொம்ப பெரிய மேக்ஸ் கிடையாது. டாகேஷ் போட்டு இல்லைன்னா மாதிரி கூட கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ். ரைட், இந்த மாதிரி ஒரு கோடு பாத்தீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ். ஓகே, கிரேட். ஓகே, சூப்பர். இங்க பாருங்க. இப்ப ரெண்டாவது வசனத்தை எடுத்துட்டேன். இப்ப ரெண்டாவது வசனத்துல எந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை வாசிங்க. Tehos. Very good. What's that? Tehom. Tehos. Right? Tehom. This is mem ஓட ஃபைனல். Tehos. Okay. Tehom. Tehom. Right? இங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல இருக்குது. நான் அதான் சொல்றேன், இந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி போட்டாங்க. சில நேரங்கள் எப்பயுமே இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும் சாஃப்ட்வேர்ஸ்ல. ரைட், சோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ஹீப்ரு பைபிள்னா இந்த மாதிரி வி தலையில போட்ட மாதிரி இருக்கும். ரைட், so அப்ப என்ன பார்த்து Veharets, right, and the earth was formless and empty and the darkness was over the face of the deep. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இது வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சென்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் Veruah and the spirit of God, Veruah Elohim, like Merahafeth, like the hovering over the face of the ஹமாயிம் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இது இருக்குது. இப்போ செகண்ட் இன்னொன்னு செகண்ட் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் தி வேர்ஸ் சிலூக் கண்டுபிடிக்க பார்க்கலாம். சிலூக் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட். வெரி குட். சிலூக் நீங்க எப்பவுமே ரொம்ப தேட தேவையில்லை. சிலூக் எப்பவுமே எங்க தான் இருக்கும்? Hamayim. கடைசியில தான் இருக்கும். கடைசி வார்த்தையினுடைய கடைசி சிலபல் நினைச்சியும் இருக்கும். ஹமாயிம்.
ஓகே கிரேட். சோ இது பேர் என்னது? இப்படி ஒத்த கோடு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அத சிலுக். சிலுக்கு பார்த்தவனே வசனத்தின் கடைசி பாதி. அத்னாக்க பார்த்தா வசனத்தினுடைய முதல் பாதி அப்படின்னு நினைச்சுறீங்க. முதல் பாதி இது சிலுக் வந்து வசனத்தினுடைய கடைசி பாதி. ஓகே கிரேட். சோ இந்த தேர்ட் வசனத்துல பாருங்க. தேர்ட் வசனத்துல பாருங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். அத்னாக் எங்க இருக்குது? வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓர் கிட்ட இருக்குது. வயோமேர் எலோஹிம் யெஹிவோர், ரைட்? அண்ட் ரைட், அண்ட் the Lord said let there be light. ஓகே, let there be light. அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்ஸ் ஆரம்பிக்குது. வயஹிவோர் and the light came into being, right? And ஓர். இப்ப சிலுக் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. Last word. Very good, super. Fourth verseல பாருங்க இதே மாதிரி. fourth verseல கண்டுபிடிங்க, ரைட்? அத்னாக் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. வெரி குட். அத்னாக் எங்க இருக்குது? இது இருக்குது. அத்னாக் இஸ் there near the toe, பக்கத்துல என்ன செய்யுது இருக்குது. சோ இது பேர் என்னது? அத்னாக். ஓகே ரைட். வயரே எலோஹிம் யத் ஹவோர் கீட்டோ, லைக் and the Lord saw the light and it was good. கீட்டோ for it is good. ஓகே ரைட். அதுக்கப்புறம் வயதேல் எலோஹிம் பென் ஹவோர், ரைட்? லைக் வூவென் ஹஷேக். ஓகே ரைட். இப்ப சிலுக் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Very good. Okay, great. I think this is super fine, right? அப்ப வந்து நீங்க ரெண்டு ஆக்சென்ட் மார்க்கர் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு படிச்சீங்க, right? So ரெண்டு ஆக்சென்ட் மார்க்கர் என்ன செஞ்சீங்க படிச்சீங்க. So I will tell you, right? little more இதோட ஸ்டாப் ஆகல. ஆக்சென்ட் மார்க்கர் பத்தி நம்ம இன்னும் நிறைய நம்ம நிச்சயமா படிப்போம், right? So just for knowledge, நீங்க வந்து ஹீப்ரு பைபிள் எப்படி பாக்குறப்ப இப்படி V ஷேப்ல தலையில தெரிஞ்சிச்சுன்னா that is like அத்னாக். இதே போல ஒரு சின்ன கோடு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா that is சிலுக் நினைச்சிரோம் நம்ம. ஓகே கிரேட். சோ இப்போ வந்து லைக் let us go to another important lesson today. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தானே. விய தலையில பாத்தீங்கன்னா அது முதல் பாதி வசனம், ஒரு சின்ன கோடு மாதிரி பாத்தீங்கன்னா அது சிலுக், அது கடைசி பாதி வசனம். ஓகே கிரேட். எனி டவுட்ஸ் இன் தட்? யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? ஈஸி தானே? ஓகே everybody. Okay. Oh great. Wonderful. Right. So let's go to the next thing. Okay. Yeah, let's open it. What's happening? ஓகே கிரேட். ஸோ அதனால வந்து வேற ஏதாவது ஆக்சன்ஸ் பத்தி நம்ம இப்போதைக்கு ரொம்ப படிக்கணும். லெட்ஸ் கோ டு an important thing called syllabification. Okay, syllabification. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தைகளை வந்து சிலபல்ஸா பிரிக்கணும். சிலபல்ஸா பிரிக்கிறது வந்து எதுக்கு அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ப்ரொனன்சியேஷன் பர்பஸ்க்காகன்றதை காட்டிலும் இது ரொம்பவே கிராமட்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம நினைச்சிடும் நம்ம வந்து பிரிக்க போறோம், ரைட்? சிலபல்ஸ் பத்தி நினைச்சு பார்க்க போறோம். சிலபல்ஸ் நார்மலா சிலபல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரைட்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சிலபல், ரைட்? நம்ம சிலபல்ஸ் நம்ம வந்து எல்லாம் இங்கிலீஷ்லயுமே பாக்குறோம்ல. ஸோ இன் இங்கிலீஷ் ஆல்சோ நம்ம we do a lot of syllable. Okay, syllable. Okay, for example, let's say pronunciation. Okay, right? And also like a recording, right? Like let's say so இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. டிக்ஷனரி, லைக் அதே போல வந்து லைக் so we divide, like we syllabify thing. நம்ம சிலபிஃபை பண்ணி நம்ம நினைச்சுக்கிறோம், வாசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹீப்ரூலையும் நம்ம சிலபிஃபை பண்றது நமக்கு முக்கியமானதா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து ரீடிங் ப்ராக்டிஸோட வாசிட்டீங்க. இனிமேல் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறது ஃபுல்லா கிராமர், ரைட்? ஓரளவு வந்து கிராமரை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அடுத்த கிராமருக்கு இப்ப படிக்கிற கிராமர்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும்.
ஓகே, ரைட். ஸோ நார்மலா வந்து ஹீப்ரூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபல் ஃபார்ம் ஆகுறதுக்கு, ரைட், ஒரு சிலபல் ஃபார்ம் ஆகுறதுக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா ஒரு கான்சனன்ட், ஒரு ஃபுல் வவல் தேவை. என்ன வவல் தேவை? ஃபுல் வவல் தேவை. நார்மலாவே வந்து Full ஒரு vowel. ஹீப்ரூல ஒரு சிலபல் உருவாகுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சிலபல் வந்து நார்மலாவே அதுக்கு என்ன வேணும்? ஒரு கான்சனன்ட், ஒரு ஃபுல் வவல் என்ன செய்யணும்? வேணும், ரைட்? A syllable should have one consonant and one full vowel. ஓகே, எழுதிக்கிறீங்களா? லைக் ஒரு ஒரு சிலபல்ல சிலபல் வந்து என்ன இருக்கணும்? லைக் ஒன் சிலபலுக்கு வந்து நார்மலா என்ன இருக்கணும்? லைக் ஒன் கான்சனன்ட் One vowel. One plus full vowel. one full vowel. Full vowel இருக்கணும், right? Okay. உதாரணத்துக்கு let's write a word. Okay. இப்போ வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? சிலபிஃபை பண்ண போறோம். சிலபல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். ஓகே, ரைட். ஷமார் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன். ஷமார் அப்படின்ற வார்த்தை. ஒரு சிலபல் உருவாவதற்கு ஒரு வார்த்தையை நம்ம சிலபிஃபை பண்றோம்னா என்னென்ன தேவை? ஒரு கான்சனன்ட்டும் ஒரு ஃபுல் வவல். Full vowel. ஃபுல் வவல். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. இப்ப இது ஷின் வந்து ஒரு கான்சனன்ட்டா இல்லையா? Consonant. கான்சனன்ட். காமன்ஸ் Consonant. ஃபுல் வவலா ஹாஃப் வவலா? Full vowel. Half. இல்ல ஃபுல் Full வவல். vowel. ஆக்சுவலி Full vowel. ஷெவாவும் இந்த ஹார்டேஃப் பத்தா, ஹார்டேஃப் செகோல், அதுக்கப்புறம் Hotep. லைக் ஹார்டேஃப் காமெண்ட்ஸ், Hotep இது comments. மட்டும்தான் வந்து என்ன வவல்? Half Half vowels. vowel. அதுக்கப்புறம் மத்த எல்லாம் படிச்சது எல்லாமே என்னதான்? ஃபுல் Full வவல். vowel. Full vowel. அப்ப ஒரு ஷின் இருக்குது, ஒரு காமெண்ட்ஸ் இருக்குது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிலபல ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா? Form ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஏன்னா ஒரு சிலபலுக்கு என்னதான் தேவை? ஒரு கான்சனன்ட்டும் ஒரு consonant ஒரு full Full vowel. vowel. அப்ப நம்ம Full இந்த vowel. இடத்துல Full என்ன vowel. செய்றீங்க? இப்படி பிரிக்க போறீங்க. ஓகே, ரைட். ஷா. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க ஒரு கான்சனன்ட், ஒரு ஃபுல் வவல் இருக்குது. ஒரு கான்சனன்ட்டும் ஒரு ஒரு full ஃபுல் vowel. வவல் இருக்குது. ஆனா வந்து இந்த ரேஷ் தனியா இருக்குது. இந்த ரேஷ் வந்து தனியா தனியா இந்த இருக்கு. ரேஷ்க்கு ஏதாச்சும் வவல் இருக்குதா? இல்ல. 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 இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செஞ்சிரோம்னா ரொம்ப பாவப்பட்டு இந்த ரேஷியோ உள்ள சேர்த்துக்கிறோம், ரைட்? சோ அப்போ ஒன் கான்ஸ்டன்ட் ஒன் ஃபுல் வவல் இது வந்து ஒரு சிலபல் ஆனாலுமே இந்த ரேஸ் தனியா இருக்கனால இந்த இடத்துல இந்த ரேஷியோ சேர்த்துக்கிறோம், ரைட்? அப்போ வந்து ஷா லைக் ஷோ. ஓகே, லைக் இது எத்தனை சிலபலா மாறிடுது? ஷா இது ரெண்டு வந்து syllable. சிலபலா மாறுது. அதுக்கப்புறம் வந்து மார் மார். அப்படின்றது இது ஒரு சிலபலா மார். செஞ்சது மாறிடுது. மாறிடுது. லைக் சாரி, இது ஒரு சிலபலா மாறிடுது. சோ இந்த வார்த்தையை கேட்டா எத்தனை சிலபல் வார்த்தைன்னு சொல்லுவீங்க? இத Two syllable. Bisyllabic word. பைசிலபிக். ஓகே, பைசிலபிக் நினைச்சு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஷமார். ஓகே, ஷமார். ஓகே, ஷமார். ஓகே, சோ அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? டிபிக்கலா வந்து லைக் ஒரு கான்சனன்ட் பிளஸ் ஒரு ஃபுல் வவல், கான்சனன்ட் பிளஸ் ஃபுல் வவல். சில நேரங்கள் எப்படி வருது? கான்சனன்ட் பிளஸ் ஃபுல் வவல் பிளஸ் கான்சனன்ட். அதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மார் அப்படின்ற எக்ஸாம்பிள். கான்சனன்ட் இருக்கு, ஃபுல் வவல் இருக்கு. ஆனா பக்கத்துல இந்த கான்சனன்ட் வந்து தனியா நிக்கிறதுனால நம்ம இதை கூட என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, ரைட். ஓகே, சோ நார்மலா வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இப்ப பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, ரைட்? வாட் இஸ் திஸ்? இந்த கான்சனன்ட் பேர் என்னது? பெரித். ஓகே, பி. இது பாருங்க. இப்ப இது வந்து ஃபுல் வவலா ஹாஃப் வவலா? Half vowel. ஹாஃப் வவல். அப்போ ஒரு கான்சனன்ட் ஒரு ஹாஃப் வவலும் ஒரு சிலபல ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது, ரைட்? சோ அப்ப என்ன பண்றோம்னா பக்கத்துக்கு எப்பயுமே ஒரு கான்சனன்ட் வந்து ஒரு சிலபல ஃபார்ம் பண்ண முடியலனா அது பக்கத்துல இருக்கிறத சார்ந்து இருக்கும். ஓகே, இப்ப இது வந்து சிலபல் ஃபார்ம் பண்ண முடியல, அதனால இந்த இடத்துல ஒரு கோடு போட முடியாது. அப்ப ரேஷ் அடுத்து இதை பாக்குது. ரேஷ். ஓகே, ரேஷ் இருக்குது. ரேஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கீழே இருக்குது அதே போல ஹாவ் இருக்குது. இப்ப நம்ம இந்த இடத்துலயும் கோடு போட முடியாது, பிறகு இது தனியா போயிடும். ஓகே, இந்த இடத்துல கோடு போட்டாலும் இதால தனியா நிக்க முடியாது.
நான் இந்த இடத்துல கோடு போட்டாலும் இதால தனியா நிக்க முடியாது அப்படின்னு பாக்குறப்ப இந்த 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 பர்டிகுலர் வார்த்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சிலபல் தான் இருக்குது? One ஒரு syllable syllable தான். தான். ஒன் சிலபல் தான் இருக்குது. ரைட். பெரித். இது பிரிக்கவே முடியாது. பெரித். இன்னொரு ஒரு சிம்பிளான ரூல் சிலபிஃபிகேஷன் பெருசா நடத்திக்கிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ரூல் என்ன அப்படின்னா சிலபிஃபிகேஷன்ல how many full vowel, okay, right, how many காட்டிலும் the number of full vowel, right, number of full vowel is equal to the number of syllable. ஓகே, எத்தனை ஃபுல் வவல் இருக்குதோ அத்தனை சிலபல் இருக்கின்றது. அப்படி எழுதி குறிச்சுக்கோங்க. எத்தனை ஃபுல் வவல் ஒரு வார்த்தையில் இருக்கின்றதோ, எத்தனை முழு வவல் ஒரு வார்த்தையில் இருக்கின்றதோ அத்தனை சிலபல் இருக்குது. இந்த பெரித் என்ற வார்த்தையில வந்து எத்தனை ஃபுல் வவல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுதான் இருக்கு. ஒரு ஒண்ணுதான். அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் இந்த பெரித் வந்து என்னது இது? இட்ஸ் a ஒரு one syllable. syllable. One syllable. syllable. It's a one syllable, right? One syllable technical termல சொன்னா என்ன சொல்லுவோம்? Monosyllable. என்ன சொல்லுவோம் நம்ம இத? monosyllable. Monosyllable. Okay? Monosyllable அப்படின்னு என்ன சொல்றோம் நம்ம சொல்றோம். Great. Okay, I'll give you some more example. Okay. Okay. உதாரணம் லைக் ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, இதை பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நான் எங்க பிரிக்க? நாக்கு அப்புறம் பிரிக்கவா, டாக்கு அப்புறம் பிரிக்கவா, எந்த இடத்துல பிரிக்க? இதை நாக்கு அப்புறம் பிரிக்கணும். வெரி குட், ரைட். ஸோ நுண்ணு இருக்குது, ஒரு காமெண்ட்ஸ் இருக்குது. Comments. நுண்ணு காமெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சிலபல ஃபார்ம் ஆயிருது. Syllable. ஒரு syllable. ஆயிருது. ஓகே, ந. ஓகே, இது என்னது? தான். 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 ஓகே, நதான். நதான். சோ இது வந்து ஒரு சிலபல், இது வந்து ஒரு சிலபல். சோ இப்ப வந்து இது வந்து ரெண்டு சிலபல் வவல். அப்ப என்ன சொல்றோம் இத? Bisyllabic. பைசிலபிக் அப்படின்னு சொல்றோம். பைசிலபிள்ன்றோம். ஸோ ஓகே, இன்னொரு க்ளூ என்னது? இதுல உண்மையிலேயே ரெண்டு சிலபல் தான் இல்லையா நம்ம டவுட் வந்துச்சுன்னா நம்ம உடனே எதை பார்க்கணும்? எத்தனை ஃபுல் வவல் இருக்கு? இங்க எத்தனை ஃபுல் வவல் இருக்குது? ரெண்டு ஃபுல் வவல் இருக்குது. therefore it is a bisyllabic. Bisyllabic. ஓகே, great. ஓகே, உதாரணத்துக்கு now ஓகே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வார்த்தையை இப்ப நீங்க பாக்குறீங்க. ஆலஃப் வந்து ஒரு கான்சனன்ட். ஓகே. ஆனா வந்து கீழே இருக்கிறது பாருங்க. கீழே இருக்கிறது என்னது? இது ஹார்ட் டேப் பத்தாக். ஓகே, ஹார்ட் டேப் பத்தாக் வந்து இது வந்து இட்ஸ் ஹாஃப் வவல் ஃபுல் வவலா? Half vowel. அப்ப ஹாஃப் வவல் பிரிக்க முடியுமா? முடியாது. பிரிக்க முடியாது. முடியாது. அப்ப நம்ம பக்கத்துல உள்ளதை ரிலை பண்ணணும். பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு டேலத்தும் ஒரு Comments. காமெண்ட்ஸ் இருக்குது. அப்ப இப்ப நான் டேலத்து காமெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல பிரிச்சிடலாமா? பிரிக்க கூடாது. லைக் பிரிக்கலாம். ஏன் அப்படின்னா அடுத்த கான்சனன்ட் தனியா இல்ல. அடுத்த கான்சனன்ட்க்கு என்ன இருக்குது? தனியா இருக்கு. அப்பனா வவல் இருக்குது இங்க. இதுக்கு டேலத்துக்கு கீழே இது இருக்குது. இப்ப அடுத்த கான்சனன்ட் தனியா இருந்தா இதோட கூட நான் சேர்க்கணும். இப்ப நான் இது தனியா இல்ல, இதுக்கு கீழே வவல் இருக்குது. அப்ப நான் என்ன செஞ்சேன்? ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பிரிச்சிடலாம். ஓகே, பிரிச்சா நம்ம எப்படி வரும்? ரைட். ஓகே, அதாமா மீன்ஸ் கிரவுண்ட்னு அர்த்தம். ரைட். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவன் மண் அப்படின்ற மாதிரி. லைக் அதாமான்றது. ஸோ இட் இஸ் அதாம் அப்படின்ற ஒரு அதாமா அப்படின்ற வார்த்தை. வெரி குட், சூப்பர், வண்டர்ஃபுல், கிரேட். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்து இந்த சிலபிஃபை பண்றது ஓகே, ரைட். இந்த சிலபிள்லே ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் இந்த சிலபிளே ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஓப்பன் சிலபிள், இன்னொன்னு க்ளோஸ்ட் சிலபிள்ன்றாங்க. என்ன சிலபிள்? ஓப்பன் சிலபிள் அண்ட் ஆல்சோ க்ளோஸ்ட் சிலபிள். ஓப்பன் சிலபிள் அண்ட் க்ளோஸ் சிலபிள். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப 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 சிம்பிள். ஓப்பன் சிலபிள்னா என்னது? ரைட்.
like if the syllable ends in right vowel. If the syllable ends in vowel, அப்ப அது வந்து என்ன சொல்றோம்? Open syllable அப்படின்னு என்ன சொல்றோம். Right? அதே இது if the syllable ends in consonant, right? Right? If the syllable ends in consonant. Okay, and the syllable வந்து consonantல முடிஞ்சா then it is a closed syllable. Okay, in vowel then it's a open syllable. Okay, நீங்க சொல்றப்ப உங்க வாய் கூட கொஞ்சம் திறந்திருக்க மாதிரி இருக்கும். na than, right? அப்படி ஒரு முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன். So that is a big hint actually, right? So இங்க பாருங்க. Okay, right? So உதாரணத்துக்கு let's give an example. Okay, let's give an example. Okay, read பண்ணுங்க இந்த வார்த்தையை. லெஹாம். Lehem. Lehem. Okay, இது எங்க syllabify பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். Very good. Lehem. அவ்வளவுதான். Okay, lehem. Okay, இப்ப இதுல எந்த syllable வந்து vowel முடிஞ்சிருக்குது? லேவா ஹெம்மா? Le. இப்ப இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது நம்ம வாசிக்கிறது எப்படி? இதுதான் வாசிக்கிறோம். இங்க இது 1, இது 2, இது 3. ஓகே, இப்ப நீங்க பாருங்க இந்த முதல் சிலபல் எதுல முடிஞ்சிருக்குது? வவல் முடிஞ்சிருக்கு. ஓகே, லே and then hem. ஓகே, இங்க ஈ வவல்ல முடிஞ்சிருக்குது, இங்க வந்து கான்ஸ்டன்ட்ல முடிஞ்சிருக்குது. இப்படி வவல்ல முடிஞ்சிச்சுன்னா அது பேர் என்ன சொன்னோம் நம்ம இப்ப? லைக் இப்படி வவல்ல Open syllable. ஓபன் சிலபல். இந்த மாதிரி லைக் இதுல முடிஞ்சிச்சுன்னா அது பேர் என்னது? Closed syllable. ஓகே, ரைட்? இட்ஸ் வெரி சிம்பிள். லைக் இது வந்து இப்படி வவல்ல முடிஞ்சுச்சுன்னா ஓபன் சிலபல், ஹெம்ல முடிஞ்சுச்சுன்னா இட் இஸ் a closed syllable. It's a closed syllable. Okay, great. Got it. சில நேரங்கள், ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் சில லெட்டர்ஸ் ஹீப்ரூல ஒரு சில லெட்டர்ஸ், முக்கியமாக ஆலஃபோ அல்லது முக்கியமாக ஹே, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஒரு அந்த எழுத்தினுடைய எண்ட்ல வந்து ஒரு வார்த்தையினுடைய எண்ட் ஆஃப் த வேர்ட்ல வந்துச்சுன்னா, எண்ட் ஆஃப் த ஒரு வேர்ட்ல வந்துச்சு அப்படின்னா, ரைட், அதே போல வந்து அதுலயுமே வந்து சப்போஸ் எண்ட் ஆஃப் த வேர்ட்ல வந்து அதுக்கு கீழே நோ சிலபல், ரைட், எந்த சிலபல் லைக் சாரி எந்த வவல்மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வவல்மே இல்லை அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சிலபலை வந்து ஓப்பனாக தான் நம்ம வந்து நினைச்சிடும் கன்சிடர் பண்றோம். அந்த சிலபல் நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்றோம்? ஓப்பனாக தான் நினைச்சிடும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது ஹீப்ரூல, போ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரைட்? போ அப்படின்னா கம் அப்படின்னு அர்த்தம். போ, ரைட்? இதுல எத்தனை சிலபல் இருக்குது? ஒரு சிலபல். ஒரு சிலபல் தான் என்ன செய்யுது இருக்கின்றது. So it is a one syllable. It's a one syllable noun. It's a one syllable noun. Okay, right? இப்ப suppose okay, suppose இப்ப இந்த மாதிரி கேசஸ்ல, right, for example, okay, I'm sorry. Okay, கேக்குதா? இன்னும் வாய்ஸ் கேக்குதுல? இன்னுமே கேக்குது. Okay, great. So என்னுடைய வீடியோ கொஞ்சம் டிசப்பியர் ஆயிருக்கும் பிகாஸ் மை ஃபோன் சார்ஜ் எப்படி முடிஞ்சிச்சு. ரைட், ஓகே, கிரேட். ஸோ அப்போ ஓகே, மேபி இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கூட நான் அடுத்த வாரங்களில் சொல்லித்தரேன். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9:30 இஸ் கோயிங் டு பி. ஓகே, கிரேட். நான் வந்து இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக ரிவைஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதில் எத்தனை வவல் இருக்குன்றதை நினச்சிங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஃபைனலாக ஒரு 2-3 வார்த்தைகள் விட் பண்ணிடுவோம். மெலேக் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கோங்களேன். மெலேக்.
ரைட். ஸோ இந்த இந்த இதுல எத்தனை 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 சிலபிள் இருக்குது? 2 syllable. 2. மே லேக். ஓகே, மே Lake. வந்து வவல்ல முடிஞ்சிருக்கனால அது என்ன சொல்றோம்? ஓப்பன். Open syllable. லைக் இதுவுமே வந்து இது வந்து சைலண்ட் ஷெவா, இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க. ரைட். ஸோ இதுக்கு போய் இது நம்ம எப்படி இது வந்து சைலண்ட் ஷெவானா அது இல்லாத மாதிரி தான். ரைட். அப்ப நீங்க இதுவுமே கான்ஸ்டன்ட்ல முடிஞ்ச மாதிரி தான். இது வந்து என்ன இது ஓப்பன். என்ன வந்து இது வந்து அது ஓப்பன் தான். இல்ல Open கான்ஸ்டன்ட்ல தான். முடிஞ்ச மாதிரி இல்ல. தான். இந்த வவல் வந்து Consonant அது அது closed. வந்து அப்ப closed க்ளோஸ்ட். ஓகே, இது வந்து ஓப்பன், திஸ் இஸ் க்ளோஸ்ட். closed. Okay, like right. So that's the thing. Okay, so அதனால வந்து நீங்க வந்து லைக் you will start studying more. Okay, நீங்க நிறைய இதை படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுலயும் நிறைய இருக்குது. மேபி நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அடுத்து நம்ம நினைச்சோம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். Okay, great. So I think it's almost time, so I should stop now maybe. Okay, great. ஸோ அதனால லைக் ரியலி குட் ஜாப். லைக் எவ்ரிபடி லைக் நீங்க நிறைய ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து கத்துக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஷெமா ப்ரேயர் ரீட் பண்ணியிருக்கிறோம். அலாங் வித் தட் இன்னைக்கு வந்து அத்னாக் பத்தி படிச்சிருக்கோம், அதே போல சிலுக் பத்தி படிச்சிருக்கிறோம். ஸோ சிலபிஃபிகேஷனுடைய இந்த பிகினிங் நம்ம செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ ஐ ப்ரே தட் தி லார்ட் வில் கண்டினியூ டு என்ரிச் யூ ஆல். ஸோ முக்கியமா வந்து அடுத்த வாரங்களையும் சங்கீதம் 23 ஒன்று தரலாம் நினைச்சிருக்கிறேன். ஸோ சங்கீதம் 23 நான் ஹீப்ரூல அனுப்புவேன். ஸோ நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க, ரீட் பண்ணி பாக்குறீங்க. ஸோ நீங்க வீட்லயே நீங்க நல்லா ரீட் பண்ணி ஆனா பாருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஓகே, ஓகே, கிரேட். ஸோ நீங்க வீட்லயே நல்லா என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி பாருங்க. ஸோ that will be really helpful. Okay, right. ஸோ உங்களுக்கு அந்த அனுப்புறேன். Yeah, I will also try to send vocabularies. So ப்ரேயர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து. the Lord will continue to help us. Okay, so சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? So what a beautiful God we have, right? Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad, right? Our God He is God, He is one, right? Ve'ahavta Adonai Eloheka Bekol Levavka Vuvekol Nafsheka Vuvekol Mayodeka. Father, we thank you. Father, இன்னைக்கு உங்களை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு எல்லாத்தோட ரொம்ப அதிகமா ரொம்ப help us to love you, God. அப்படி உங்களை நேசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இவங்க இன்னைக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பேர் பண்ணி ஹீப்ரூ படிக்கிறதே உங்க மேல உள்ள நேசத்தின் அடையாளமாய் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அநேகருக்கு இது பைத்தியக்காரத்தனமா தோணலாம், என்ன இப்பெல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. பட் ஆண்டவரே, இவர்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே ஒரு ஆக்சிடென்ட்டா நடக்கல. ஆண்டவரே, இவங்க ஹீப்ரூ கிளாஸ் படிக்கிறது எல்லாமே யூ ஹாவ் அ பிளான் வெல் அஹெட் ஆஃப் டைமிங்ல நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆண்டவரே, மகிமையான திட்டம் இவங்களை கொண்டு செயல்படுத்த போறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தவங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்க பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருத்தவங்களோடு மேல இருந்து இவர்களை வழிநடத்துவதாக. கர்த்தாவே, தொடர்ந்து அவர்கள் ஹீப்ரூவை படிக்கும் பொழுது உங்க ஞானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமா. Thank you all. Thank you so much. And Thank you. ஷெமா பிரேயரை மறுபடியும் வாசித்து பாருங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டுவைஸ் செய்யுங்க, வாசித்து பாருங்க. முடிஞ்சா அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டுருக்கேன்ல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்க வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு செவத்துலையோ அல்லது உங்க கிச்சன்லயோ எங்கேயாச்சும் ஒட்டி வைங்க. ஆஃபன் ட்ரை டு ரீட். அதே போல நீங்க அப்பப்போ உங்க வீட்டுல எல்லாம் ஃபுல்லா ஆல்பபெட்ஸே அப்படி நீங்க ஒரு சார்ட்ல எழுதி நீங்க உங்க வீட்டுல கூட ஒட்டி வச்சிருங்க. நீங்க அப்பப்போ நீங்க அந்த ஆல்பபெட்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட், அந்த டாகேஜ் எல்லா வவல்ஸையும் ஒட்டி வச்சிருங்க. ஸோ அடிக்கடி நீங்க அந்த வவல்ஸை பாக்குறப்ப உங்களுக்கு டக்குன்னு நல்ல ரிமைண்டரா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து நீங்க பண்றப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். God bless you all. Thank you so much for your efforts. God bless you. Thank you, brother. Thank you. Yeah, good night. Yeah.